ஹாய் நண்பா நம்பி நம்ம என்ன வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தாங்க. அதுவும் சிக்கன் பிரியாணி. விளக்கம் போல் எப்போவும் சண்டேனால நம்ம வீட்டில் பிரியாணி இருக்கும். அதையும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அப்படியே உள்ளே போகலாம். போயிட்டுருக்கீங்க தக்காளி பழம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்காங்க. இங்கே கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பாசுமதி அரிசி, அதுக்கப்புறம் இப்போ பிரியாணிக்குள்ளான ப்ரிப்பரேஷன் இங்கே போயிட்டுருக்கு. ஏதோ வதக்கிட்டு இருக்காங்க. பிரியாணிக்கு சைடிஷ் கத்திரிக்காய். A few moments later. இப்போ உள்ள கரண்ட் வேறு போயிடுச்சு. இப்போ நம்மளால் பிரியாணி பண்ணுறது வீடியோ எடுக்க முடியாது. சரி, ஓகே, கரண்ட் வரட்டும், நான் அப்புறம் ஷூட் பண்ணுறேன். ஓகே, நான் இன்னும் பல்லே தேய்க்கலைங்க. சரி, நான் போய் பல் தேய்ச்சிட்டு வரேன். அதுக்குள்ளேயும் பிரியாணி ரெடி ஆயிரும் நம்புவோம். ஓகே நண்பா நம்பி, இப்போ நம்ம பல் தேய்ச்சிட்டு வந்துட்டோம். இப்போ உள்ளே போய் பிரியாணி ரெடி ஆகியான்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளே போகலாம் வாங்க. என்னம்மா பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? நேரம் 1/4 மணி நேரம் ஆகும். சரி, 1/4 மணி நேரம் ஆகிட்டுருக்காங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம பிரியாணி வேறு ரெடி ஆயிடுச்சுங்க. கரண்டும் போயிடுச்சு. இப்போ பிரியாணியை இந்த டபராவில் தட்ட போகிறோம். குக்கரில் இருந்து பிரியாணியை இந்த டபராவில் தட்ட போகிறோம். வாங்க தட்டலாம். பத்து ஆவி பறக்க தட்டிட்டியா? ஒரு அரிசி கூட கீழே போகக்கூடாது. ஹாய். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் பிரியாணியை. கொஞ்சோண்டு ரைத்தா, அப்புறம் கத்திரிக்காய், சிக்கன் பீஸு. சும்மா வேற லெவலில் டேஸ்ட் இருக்கு. Later. இப்போ நல்ல சூப்பரான ஒரு பிரியாணி சாப்பிட்டாச்சுங்க. நல்ல சிக்கன் பீஸ் எல்லாமே சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் தாங்க வாங்க போகிறோம். டெசர்ட், நல்ல நான்வெஜ் சாப்பிட்டு டெசர்ட் தான் சாப்பிட்டே ஆகணும்ல. அதனால் நம்ம இப்போவே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலாம் வாங்க. இப்போ நம்ம அந்த ஐஸ்கிரீம் கடை பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ வாங்க போய் வாங்கிட்டு வரலாம் வாங்க. இதாங்க அந்த ஐஸ்கிரீம் கடை. உள்ளே போகலாம். நம்ம எல்லா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சாப்பிடலாம். உண்மையாவே வேற மாதிரி டேஸ்ட். சரி, நாளைக்கு சந்திக்கிறேன். பை பாய்.